ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதத்தில் தான் பாருங்கள், விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான காலங்கள் வருது. வாழ்நாள் முழுக்க நான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா கூட கோயிலுக்கே நான் போகவே மாட்டேன்னு கூட இந்த ஒரு நாள் காலையில் 6:10 மணிலேருந்து 10:40க்குள்ளே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் கொடி மரத்தை சுற்றிலும் பாருங்கள் 27 முறை வளம் வரணும். அப்போ நம்ம எண்ணிக்கை விட்டுரும். அதுக்காக பாருங்கள், பூ 27 பூக்களை வச்சுக்கிட்டு அந்த கொடி மரத்தோட கூடிய பெருமாளையும் சுற்றி அந்த கொடி மரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பூவாக வச்சுட்டு போகிறப்ப வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த கொடி மரத்துக்கு முன்னாடியே அமர்ந்து உங்களுடைய சங்கல்பத்தை நீங்கள் பெருமாள்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடியக்குள்ளே உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. மேலும் பாருங்கள், இந்த வைகாசி மாதத்தில் தான் சிறப்பானது முருகருக்கு வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைகாசி 16ஆம் தேதி சனிக்கிழமை இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி நல்ல பலன் தரப்போகுது, எதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, வீடு வாங்கலாமா இல்லை வீடு கட்டுவோமா அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ரிஷபராசி நேயர்களே, வைகாசி மாதம் மிகவும் உங்களுக்கு முக்கியமான மாதமாகும். ஏன்னா உங்கள் ராசியிலேயே சூரியன் இருக்கிறாரு. உங்கள் ராசி லக்னத்திலேயே தான் இந்த மாத பிறப்பு நடந்திருக்கு. ரிஷப ராசிக்காரங்க மிக மிக பொறுமையானவங்க. நீங்கள் சமையல்லையும் எந்த ஒரு வேலையிலையும் அதிகமான சிரத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க நீங்கள் தான். அப்போ சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கார். அதுவும் பாருங்கள், வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவார். உங்கள் வீட்டை நல்லா ஜாக்கிரதையாக உட்காந்துக்குருவார். அந்த வரக்கூடிய சூரியனை நீங்கள் வரவேற்று அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டால் இந்த மாதத்தில் மிகவும் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது பிளான் பண்ணிக்கணும். புதிய தொடக்கங்கள், ஏதாவது ஒரு காரியம் புதுசாக நான் பண்ணணும், என்னவாக இருக்கட்டும், கல்யாண விஷயமாகட்டும், வீடு கட்டுறதாகட்டும், தொழில் தொடங்குவதாகட்டும், ஏதாவது விஷயமாகட்டும், புதியதாக ஒரு தொடக்கத்தை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய காலம் இது. அப்போ நீங்கள் தான் ஒரு பிள்ளையார் சொல்லி எந்த ஒரு காரியத்துக்கும் போடணும். அதுவாக நேராக வரும்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு இது வராது. அதற்குண்டான முயற்சியை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். வேலை வாய்ப்பில் நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், எங்கே போய் நீங்கள் வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் சம்பளம் குறைவாக கொடுத்தாலும் வேலையை விட்டு வேறு இடத்த மாறவே மாட்டேங்க. இந்த பார்த்த இடத்துலையே வேலை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு நினைப்பீங்க நீங்கள். அப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாற்றம்னா ரொம்ப கஷ்டம் உங்களை. ஆனால் இப்போ பாருங்கள், உங்களுக்கே மனசு வரும், என்னத்தை போய் அங்கேயே நம்மளும் வருஷக்கணக்காக வேலை பார்க்குற, ஒரு முன்னேற்றம் கிடைக்க மாட்டேங்கி, ஒரு சம்பளமும் கொடுத்துட மாட்டேங்க, ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு, நம்மளை விட நேற்று வந்தவளுக்கு அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்காங்களே அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே தோண மட்டும்தான். அப்போ இந்த வேலையிலேருந்து அடுத்த வேலைக்கு, ஏன்னா உங்கள் திறமைக்கு நிறைய வேலைகள் கிடைக்கும், நீங்கள் தான் பயன்படுத்திக்கவே மாட்டீங்க. அப்போ இப்போ பாருங்கள், அதே இது உங்கள் மனசுக்குள்ள சிந்தனைகள் உருவாகி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வேலையில் மாற்றம் வரக்கூடிய காலமும் இந்த வைகாசி மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. அப்போ சம்பள உயர்வு, இப்போ இந்த வேலை மாற்றத்தால் சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே பாருங்களேன், இந்த சம்பளம் நமக்கு நல்லா இருக்குமே, குடும்பத்தில் எல்லா செலவும் போக கொஞ்சமாவது கையில் மிச்சம் படிக்கலாமே அப்படின்னு சின்னதாக ஒரு ஆசை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அப்போ அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய அமைப்புனால சம்பளங்கள் உயரக்கூடிய, கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ என்னதான் பண வரவு அதிகரிக்கனாலுமே செலவுகளை கட்டுப்படுத்தணும். உங்களுக்கு நீங்கள் பெரிய விஷயத்துலாம் நீங்கள் ஆசைவே பட மாட்டீங்க, சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆசைப்படுவீங்க. அதனால் பாருங்களேன், அந்த செலவுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் நிற்பீங்க. அப்போ நீங்கள் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்களுடைய பணம் வருமானங்கள் கொஞ்சமாவது சேமிப்பாக மாற ஆரம்பிக்கும். நான் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற தொழிலில் நல்ல ஒரு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமும் இந்த வைகாசி மாதம் தான். அப்போ இந்த வைகாசி மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. தொழில் அளவில் சொல்ல போகல பாருங்களேன், பெரிய அளவில் ஒரு அடுத்த கடத்தை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. அப்போ குடும்பத்தில் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் அமைதி இருக்கும். ஏதோ பரவாயில்ல, நம்ம இவ்வளோ நாள் தான் அந்த மனுஷனை போட்டு காயப்படுத்திக்கிட்டே இருந்தோம், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாம அவரும் பாவம் குடும்பத்துக்காக நாயா பையன் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி தவிச்சு போயிட்டாரு அப்படிங்கிறனால இனிமேலாவது கொஞ்சம் நிம்மதியாக வச்சுருப்போமே
அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து உங்களை கொஞ்சம் இதாக வச்சுக்கிற அளவுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி, உங்களுக்கே அது சின்னதாக ஒரு சந்தோஷம் ஏற்படும். பரவாயில்ல, நம்ம குடும்பம் அப்படி இருக்குது, இப்போ பார்த்தாலும் ஒரே சண்டை சச்சரவாக ஏதாவது நோயினிகிட்டே இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள மனசில் ஒரு எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அப்போ உங்களுடைய குடும்ப உறவுகள் இருக்காங்கள்ல, அவங்கள சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க மூலமாக நல்ல ஒரு ஆதாயமான மாதமாக இந்த மாதமானது இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும். இதனால் வந்து தாம்பத்தியத்திலேயே அதிக ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ இது வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமண பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்குது, திருமணம் நடக்கவே ஆரம்பிக்குது, எல்லா கோயிலுக்கும் நானும் போயிட்டேன், எப்போ நடக்கும், அதற்குண்டான அறிகுறியே தெரிய மாட்டேங்கி அப்படி நினைக்கிறவர்கள் கூட இந்த மாதத்தில் அதற்குண்டான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த முயற்சியிலையும் வெற்றி அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து. அப்போ குழந்தை வாய்ப்பு இது வரைக்கும் ரிஷபராசிக்கார உங்களுக்கு குழந்தை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் உங்களுக்கு வந்து. அப்போ கணவன் மனைவிகள் இது வரைக்கும் நீங்கள் பிரிஞ்சிருந்தாலும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குது. நண்பர்களோட உதவிகள் இருக்கோ, நண்பர்கள் மூலமாக ஆதாயம் நீங்கள் வந்து அடைவீங்க. அப்போ புதிய நண்பர்களும் அறிமுகமாவாங்க. அந்த நண்பர்கள் மூலமாக வெளிநாட்டு தொடர்புகள் வந்து ஏற்படும். அப்போ புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் பேசி பழகிறப்ப வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு, அங்கே வர்த்தகம் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா அவங்க வேலை பார்க்குறதுக்கு, படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நண்பர்கள் மூலமாக இருக்கும். பயணங்கள் அதிகரிக்கும். அதாவது அலைச்சல் ஓயாமல் உங்களுக்கு அலைச்சலாக இருக்கும். ஒரு நேரம் வீட்டில் ரெஸ்ட்டாகவே இருக்கவே முடியாது. அப்போ தான் போயிட்டு உசுன்னு உட்காந்துருப்பீங்க பாருங்கள், திருப்பி ஒரு வெளியூர் போக வேண்டிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதனால வந்து உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ரொம்ப வந்து டயர்டாகவும் சோர்வாகவும் நீங்கள் வந்து இருக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் வந்து ரொம்ப நீங்கள் வந்து கவனித்து பார்த்துக்கணும். மன அமைதி கிடைக்கணும் இந்த மாதத்தில் நினச்சி நீங்கள் வந்து வழிபாடு ஆன்மீக சிந்தனை அதிகரித்தாலும் கோவிலுக்கு போகக்கூடிய சூழல்கள் வந்து அவ்வளோ இருக்காது. அப்போ நீங்கள் அதை வந்து மாற்றிக்கணும். நீங்கள் பக்கத்தில் ஏதாவது விஷ்ணு கோயில் முருகர் கோயில் இருந்தால் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. பழைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சுமூகமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பாருங்கள், நிறைய வந்து வீடு கட்டணுங்கிற திட்டம் போட்டது அந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். நான் ரொம்ப நாள் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு வீடு கட்டவே முடியல அப்படின்னீங்கன்னா அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் வந்து உருவாகி புதியதாக அது நீங்கள் வந்து புதுசாக தான் வீடு கட்டணும்னு ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்து எல்லாமே அதிகமாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு மொத்தத்தில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதியதாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு எதிர்காலம் வேணும் இல்லையா? அப்போ உங்களுக்கு பிள்ளைகளுக்கு பிடிச்ச இடங்களில் நீங்கள் ஒரு படிக்கிறதுக்கு அனுப்புவீங்க. அதே மாதிரி படித்து முடிச்சாச்சு பிள்ளைங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிடிச்ச இடத்துல வேலைக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்புமே அதிகமாக இருக்குது. உங்களுடைய குழந்தைகளால் நீங்கள் அதிக அளவில் லாபத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க. அப்போ இப்போ மொத்தத்திலேயே பாருங்களேன், உங்களுக்கு இந்த மாதம் வைகாசி மாதம் முழுவதுமே ஒரு நல்ல மாதமாகத்தான் உங்களுக்கு வந்து இருக்குது. அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது உங்களுக்கு. அதை நீங்கள் எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த் இஷ்யூ வரும். அப்போ நீங்கள் தான் அதுக்கு தக்கிற மாதிரி உடல் அலைச்சல் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து குளிர்ச்சியான நீராகாரங்கள் நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் வந்து சாப்பிட்டே இருக்கணும். கொஞ்சம் உடம்பை நீங்களும் கவனித்து சின்ன அளவில் தியானம் யோகா அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு வந்து வராது. இப்போ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை தவறாமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. வந்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் முழுவதுமே மிகவும் சிறப்பான மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.